ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாயாசம் செய்கிற சேமியாவும் 2 முட்டையும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய், அப்படின்னா இந்த மாதிரி சிகப்பு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல பழமான புளிப்பில்லாத தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கறி மசால் பவுடர். இது வீட்டிலையே வறுத்து அரைச்ச கறி மசால் பவுடர். இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக முட்டையை சேர்க்கும் போது முட்டை சப்போஸ் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ரெசிபியே வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கலாம். அதாவது இந்த முட்டை எல்லாமே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கோங்க. இது ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை ஃபுல் சிம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே பாயாசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அந்த சேமியா. அந்த சேமியாவை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சேமியா வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். ஸோ அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க. தண்ணியும் அளவாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், முட்டை முழுகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ இந்த சேமியா சேர்க்கும் போது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. சேமியாவை சேர்க்கும் போது உடச்சிட்டு சேர்க்காதீங்க, அப்படியே முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி ரெசிபிலாம் செய்கிறோன்னா அரிசி சேமியா, மில்லட் சேமியா, இல்லைனா இந்த மாதிரி உப்புமாலாம் செய்யறதுக்கு தனியாக திக்கான சேமியாலாம் விற்கும் இல்லையா. ஸோ அதில் செய்யும் போது வாட்டருடைய ரேஷியோ டிஃபர் ஆகும். ஆனால் இதுக்கு வாட்டர் ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. ரொம்ப குயிக்காக இது குக் ஆயிரும். ஸோ அதனால் வாட்டர் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும். அந்த மாதிரி திக்கான சேமியாவில் முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மசாலாவில் சேமியாவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சேமியா சீக்கிரமாக குழஞ்சி போன மாதிரி ஆகிடும், முட்டை சரியாக வேகாது. ஸோ அதனால் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ஒரு ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம். முட்டை சேமியா எல்லாருமே செய்கிற ரெசிபி தான். ஆனால் பாயாச சேமியாவில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.